ஆத்மா வணக்கம். புத்தகம் ஜீவகாருண்யம். ஆத்ம வைத்தியர் பிரம்மஸ்ரீ சுவாமி லோகதாஸ். ராமன் அவதாரமா? தசரதன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அதிலிருந்து கிடைத்த பாயாசத்தை மனைவியாருக்கு கொடுத்து அதனை உண்டதனால் லட்சுமண பரத சத்துருக்கன் அவதாரம் செய்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அவதாரம் எடுப்பது கடவுளுக்குத்தான் என்ற ஓர் எண்ணம் நிலைத்துவிட்டது. இவை ஒன்றும் சரியல்ல. சம்ருதாய லோகான் வடபத்திர மத்யே சாயாயனம் ஆத்யந்த் விஹீயன ரூபம் சர்வேஸ்வரம் சர்வஹிதா அவதாரம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. அவதாரம் என்ற பதத்திற்கு பொருள் இன்று உலக மக்கள் நினைப்பது போல் அல்ல. அவதாரம் என்ற பதத்திற்கு பொருள் இன்று உலக மக்கள் நினைப்பது போல் அல்ல. சம் என்றால் ஜீவன், அதனுடைய இருப்பிடம் ஹிருதயம். சம் என்றால் ஜீவன், அதனுடைய இருப்பிடம் ஹிருதயம். அந்த ஹிருதயத்திலிருந்து பிரதிபிம்பமாக காணப்படுவதுதான் இந்த உலகம். அந்த ஹிருதயத்தின் பிரதிபிம்பமாக காணப்படுவதுதான் இந்த உலகம். வடபத்திரம் என்றால் ஆளிலை, மத்தியம் என்றால் மையம். வடபத்திரம் என்றால் ஆளிலை, மத்தியம் என்றால் மையம். ஆளிலையின் காம்பு முதல் நுனி வரை மையத்தில் ஒரே நரம்பு ஓடியிருப்பதும் அது எல்லா நரம்புகளுடனும் தொடர்பு கொண்டிருப்பதையும் காணலாம். அதுபோலவே சர்வ ஜீவராசிகளையும் உள்ளிலும் விட்டு பிரியாமல் ஒன்று இருக்கும் மகாசக்திதான் ஈஸ்வரன். சர்வ ஜீவராசிகளையும் உள்ளிலும் விட்டு பிரியாமல் ஒன்று இருக்கும் மகாசக்திதான் ஈஸ்வரன். அந்த ஹிதாவதாரமும் ஆகும். அந்த சக்தி ஹிதாவதாரமும் ஆகும். அதாவது ஏதொன்று கருதுகின்றதோ அதற்கு தக்க அவதாரம் செய்பவன் என்று பொருள். அதாவது ஏதொன்று கருதுகின்றதோ அதற்கு தக்க அவதாரம் செய்பவன் என்று பொருள். சாத்வீக, ராஜச, தாமச குணங்களோடு கூடிய மனம்தான் இங்கே அவதாரம் எடுக்கிறது. சாத்வீக, ராஜச, தாமச குணங்களோடு கூடிய மனம்தான் இங்கே அவதாரம் எடுக்கிறது. அதனால்தான் முகுந்தன் என்று சொல்லப்பட்டது. அதாவது மனம் விஷ்ணு ஸ்வரூபம். அவதாரம் என்பது மனமாற்றமே ஆகும். அவதாரம் என்பது மனமாற்றமே ஆகும். நன்றி. ஆத்மா வணக்கம்.